பீரியட்ஸ் டைமில் அவர்களுக்கே தெரியாமல் பெண்கள் செய்யக்கூடிய 5 தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது கூடவே அந்த தவறுகளை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இயற்கை பெண்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பான சுழற்சி அப்படிங்கிறது தான் இந்த பீரியட்ஸ். இந்த நேரத்துல தான் பெண்களுடைய உடல் தன்னை தானே சுத்தம் செய்துக்குது. உங்க உடம்புக்கு ஒரு ரீசெட் பட்டனை நம்ம அழுத்தினா எப்படி அது வேலை செய்யுமோ அந்த மாதிரி தான் மாதம் மாதம் உங்களுக்கு இந்த சுழற்சி நடக்குது. இந்த நேரத்துல பெண்களோட உடல் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்குங்க. அந்த நேரத்துல நீங்க சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அது பெரிய பெரிய உடல் கோளாறுகளை உண்டாக்குது. அதாவது பிசிஓடி பிரச்சனை, தைராய்டு ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன், வயிற்று வலி, வயிறு உப்புசம், உங்களுடைய மனநிலையில மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க சின்ன சின்ன தவறுகளை செய்யும் போது இந்த நோய்கள் எல்லாமே ஏற்படுது. இந்த 5 தவறுகளையும் ஆயுர்வேதம் மற்றும் மாடர்ன் சயின்ஸ் இது ரெண்டுமே கலந்து எப்படி நம்ம அதை சரி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல 5வது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, தவறான உணவுகளை அந்த நேரத்துல சாப்பிடுறது. நீங்க எந்த உணவுகளை சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் இந்த பீரியட்ஸ் டைம்ல உங்களுக்கு வலி இல்லாம அதை கழிக்கிறதும் இல்ல வலியோட நீங்க அவஸ்தைப்படுறதுக்கும் காரணமா இருக்கு. ஆயுர்வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நேரங்கள்ல உங்க உடலில் வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடணும். அது மட்டும் இல்லைங்க, அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். இப்படி நீங்க வெப்பத்தன்மை கொண்ட உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு இரத்தப்போக்கு வெளியேறதுக்கு ரொம்பவும் எளிதா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எந்த அடைப்புகளோ அப்படி இல்லைன்னா வலிகளோ எதுவுமே ஏற்படாம இது உங்களை பாதுகாக்கும். இதனாலதான் பெண்களுக்கு பொதுவா எள்ளில் தயாரிக்கப்பட்ட உணவுகள், காய்ந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதுல செய்யப்பட்ட உணவுகள், வெல்லம் உபயோகித்து செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் இதெல்லாமே பீரியட்ஸ் டைம்ல கொடுப்பாங்க. இந்த உணவுகள் உங்க உடம்புக்கு வெப்பத்தையும் சக்தியையும் கொடுக்குது. ஆனா இத பத்தி சரியான புரிதல் இல்லாததுனால இன்றைக்கும் நிறைய பெண்கள் இதுக்கு எதிர்மறையான உணவுகளை தான் சாப்பிடுறாங்க. ஐஸ் வாட்டர், குளிர்ந்த பானங்கள் இதெல்லாமே அதிக அளவுல எடுத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல குளிர்ச்சி தன்மை உள்ள உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க தேடி தேடி குளிர்ந்த உணவுகளை சாப்பிடுறாங்க. இதனால உங்களுடைய உடல் குளிர்ந்த தன்மையோட இருக்குது. உடல் மிகுதியாக குளிர்ச்சி ஆகும்போது இரத்த போக்கின் அளவு குறையுது. இதனால உங்களுக்கு வயிறு உப்புசம், வயிற்று வலி இது எல்லாமே ஏற்படுது. பொதுவாகவே பீரியட்ஸ் டைம்ல நமக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். நம்ம சாப்பிட்ற உணவு அவ்வளோ சீக்கிரமா ஜீரணம் ஆகாது. அதுவும் நீங்க எண்ணெயில பொரித்த உணவுகள், காரமான உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதை செரிமானம் செய்யறதுக்காக உங்களுடைய வயிறை அதிகமா வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். இதனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வயிறு உபுசமும் ஏற்படுது. 2015ஆம் வருடம் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி யாருக்கெல்லாம் மெக்னீசியமோட அளவு உடல்ல குறைவா இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வயிற்று வலி மற்றும் மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாமே ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இந்த மெக்னீசியம் குறைபாடு எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகுதியான அளவு குளிர்பானங்களை குடிக்கிறதுனால இது ஏற்படுது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு நீங்க கண்டிப்பா பச்சை நிறத்துல இருக்கிற காய்கறிகள் எல்லாமே அதிக அளவுல சேர்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்லை, கீரை வகைகளை அதிக அளவில் நீங்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதனால உங்களுக்கு மெக்னீசியமும் இரும்பு சத்தும் அதிக அளவில் கிடைக்குது. ஒவ்வொரு மாதமுமே பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு ரத்தம் வெளியேறதுனால உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த மெக்னீசியமும் இரும்பு சத்தும் அவசியமாக தேவைப்படுது. அதுலேயும் குறிப்பாக இஞ்சியும் மஞ்சளும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் மஞ்சளை உணவில் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வலி மற்றும் வீக்கம் குறையுது. இதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பீரியட்ஸ் ஆகும் நேரத்தில் மஞ்சள் கலந்த வெதுவெதுப்பான பாலை இரவுல குடிக்கிறதுக்காக பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. 2018ஆம் ஆண்டு மேற்கொண்ட ஒரு ஆய்வின்படி இஞ்சியை உபயோகப்படுத்தும் போது இந்த வயிற்று வலி பெருமளவுல குறையுதுங்க. இது உங்களுடைய தசைகளை தளர்வாக வைக்குது. ஹார்மோன் அளவுகளை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது மூலம் உங்களுக்கு வலி இல்லாமல் அந்த ரத்தம் வெளியேறுது. இதனால பீரியட்ஸ் டைம்ல நீங்க டீ குடிக்கணும்னா சிறிதளவு இஞ்சியும் அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சி தேநீராக குடிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்பவே பலன் தரும். முடிந்த அளவு இந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் வாங்குற உணவுகளை சாப்பிடாம வீட்டில் தயாரித்த உணவுகளை சாப்பிட்றது நல்லது. ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிடாதீங்க. இந்த காலங்களில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மாற்றும் போதே அது உங்களை ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வைத்து கொள்கிறது. அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைமில் தலை குளிக்கிறது. பல பெண்களும் பீரியட்ஸ் நேரத்தில் தலை குளிக்கிறத ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க. நம்முடைய முன்னோர்களும் நமக்கு அதை தான் சொல்லி தந்திருக்காங்க. நீங்க குளிர்ந்த நீரை உபயோகித்து தலை குளிக்கும் போது உங்க உடலோட மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே குளிர்ச்சியாக மாறுது. இப்போ உங்க உடலோட மேல் பகுதி மட்டும் குளிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கிறதுனால
அதை சரிசமமா மாத்துறதுக்காக உங்களுடைய உடலோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற சூடு மேல் நோக்கி வர ஆரம்பிக்குது. இதனால உங்களுடைய உடலோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிற அந்த சூடு வந்து குறையுது. இந்த சூடு அதிகமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இரத்தப்போக்கு சீராக வரும். நீங்க இந்த நேரத்துல தலை குளிக்கும் போது உங்களுடைய உடல்ல தற்காலிகமா கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு அந்த ப்ளீடிங் நிற்கும். ஆயுர்வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க முதல் 2 நாட்கள் மட்டும் தலை குளிக்காதீங்க. நீங்க சும்மா உடம்பு மட்டும் குளிச்சுக்கலாம். குளியலே கூடாது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா அதை வந்து நம்மளால இப்போ பின்பற்ற முடியாத ஒரு கால சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அதனால நீங்க முதல் 2 நாட்கள் மட்டும் தலை மட்டும் குளிக்காம உடம்பு குளிச்சுக்கோங்க. நீங்க குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர் ரொம்ப சூடாகவோ இல்ல ரொம்ப குளிர்ச்சியாகவோ இல்லாம 2த்துக்கும் இடைப்பட்ட ஒரு தன்மையோட, அதாவது ஒரு வெதுவெதுப்போட இருந்தா ரொம்ப நல்லது. உங்களுடைய உடலோட வலி மற்றும் அந்த சோர்வு எல்லாமே உங்களுக்கு குறைவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எப்சம் சால்ட் அப்படிங்கிறது கடைகள்ல கிடைக்குங்க. அதை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல சேர்த்து கூட நீங்க குளிக்கலாம். இந்த எப்சம் சால்ட்ல மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதுனால அது உங்களுடைய உடல் வலியை போக்குது. அது மட்டும் இல்லைங்க, வயிற்று வலியும் உங்களுக்கு குறையுது. உங்களுக்கு நல்ல தூக்கத்துக்கும் இது உதவியா இருக்கு. சரிங்க. அடுத்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்றது. பொதுவா உடற்பயிற்சி எல்லாருமே இந்த நேரத்துல செய்யறது கிடையாதுங்க. ஆனா உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து பழக்கப்பட்ட நிறைய பேர் அந்த நேரத்துலையும் அதை விடுறதுக்கு மனம் இல்லாமல் அதை செய்யறது உண்டு. நம்ம ரொம்பவும் வேகமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்முடைய அன்றாட விஷயங்கள்ல எது ஒன்றையுமே நம்ம எதுக்காகவுமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அதனால தினமும் செய்யக்கூடிய வீட்டு வேலைகள்ல இருந்து ஜிம்முக்கு போறவங்களா இருந்தா அது வரைக்கும் எந்த விஷயத்தையுமே அவங்களால ஒரு நாள் நிறுத்தணும் அப்படிங்கனாவே அது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் பீரியட்ஸ் டைமில் உங்களுடைய உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால அதுக்கு கண்டிப்பாகவே ஒரு ஓய்வு தேவைப்படுது. அதுக்கு பதிலாக நீங்கள் ரொம்ப எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். எளிமையான உடற்பயிற்சிகளை செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு வலியும் குறையும், அசதியும் குறையும். உங்களுடைய மனநிலையும் நல்லா இருக்கு, ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும். கடினமான உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அது உங்களுடைய ஹார்மோன்களை தொல்லை செய்ய ஆரம்பிக்கும். இதனால தான் விளையாட்டு வீராங்கனைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பல பேருக்கு ஒழுங்கில்லாத மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குங்க. உங்க கால்களை மேல் நோக்கி தூக்கி செய்யற எந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்க செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க மூச்சு பயிற்சி தாராளமா செய்யலாம். நீங்க ஆழ்ந்து மூச்சு இழுத்து விட்டு இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுடைய ஹார்மோன்கள் சமநிலையில இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மனதையும் இது அமைதிப்படுத்துது. நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பா நல்லா தூங்கணும். பீரியட்ஸ் நேரத்துல நீங்க சரியா தூங்கல அப்படின்னா அது அதிக அளவுல உங்களுடைய உடல்ல பாதிப்புகளை உண்டாக்கும். நீங்க ஓய்வு எடுக்கும் போது தான் உங்களுடைய உடல் தன்னை சீர் செய்து கொள்ளும். நீங்க அதிக அளவுல அந்த நேரத்துல ஓய்வில்லாம வேலைகள் எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனைகள் ஏற்படுது. அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே உடல் அளவுல இணக்கமா இருக்கிறது. 500 பெண்களை வச்சு ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதுல 18 இருந்து 50 வயது உட்பட்ட பெண்கள் இருந்தாங்க. அதுல 82% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பீரியட்ஸ் நேரத்துல கணவன் மனைவி உடல் அளவுல ரொம்பவே இணக்கமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். இதுல என்ன இருக்குங்க, இதுல ஒன்றும் ஆபத்துகள் அதிகமா இருக்கிறது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுல சில ஆபத்துகள் கண்டிப்பா இருக்கு. பீரியட்ஸ் டைம்ல உங்களுடைய ரத்தத்துல வைரஸும் கலந்துருக்கும். இந்த நேரத்துல நீங்க கணவன் மனைவி இணக்கமா இருக்கும்போது ஹெப்படைட்டிஸ் பி அல்லது சி இந்த ரெண்டுமே ஏற்படுறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்துல செர்விக்ஸ் சிறிதளவு திறந்து இருக்கிறதுனால ரொம்பவும் எளிதாகவே பாக்டீரியாக்கள் உங்களுடைய கர்ப்பப்பையிலேயோ பிளேடர் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளேயோ போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால உங்களுக்கு எண்டோமெட்ரியாசிஸ், யூடிஐ போன்ற இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணோட அந்த உடல் ஏற்கனவே ரத்தம் வெளியேறதுனால பலவீனமாக இருக்கும். இந்த நேரத்துல நீங்க ஒன்றாக இணையும் போது வலி அதிகமாகுது. பாக்டீரியாக்களால 2 பேருக்குமே உடல் அளவுல பிரச்சனைகள் ஏற்படுது. கடைசியாக நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல்கள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட சானிட்டரி நாப்கின்ஸை உபயோகப்படுத்துறது. பார்க்கறதுக்கு நல்லா வெண்மையா இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான சானிட்டரி பேட்ஸ்ல குளோரினை உபயோகப்படுத்துவாங்க. இது நல்லா வெள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸையும் இதுல உபயோகப்படுத்துறாங்க. இப்போ அண்மையில் இருக்கிற ஒரு ஆய்வுல என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி கெமிக்கல்கள் சேர்த்து செய்யப்பட்ட சானிட்டரி பேடை நீங்க உபயோகப்படுத்தும் போது அதுல இருந்து சில வீரியமிக்க மூலப்பொருட்கள் வெளியாகுதுங்க.
இந்த மாதிரி சானிட்டரி நாப்கின்ஸை நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டே இருக்கோம் இல்லைங்களா? இது எப்போதோ ஒரு தடவை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது கேன்சர் பிரச்சனைகள் அதிகரிக்குது. இதில் இருக்கிற டயாக்சின் அப்படிங்கிற கெமிக்கல் கேன்சர் செல்ஸை நம்மளுடைய உடலில் உருவாக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இதில் ரொம்பவே ஆபத்தான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த வெஜைனல் ஸ்கின் இருக்கு இல்லைங்களா? அதன் மூலமாக இந்த கெமிக்கல்கள் உறிஞ்சப்படுது. சரிங்க, இப்போ இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக மக்கும் தன்மை கொண்ட இயற்கையான சானிட்டரி பேட்ஸை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு இது நீங்கள் பாருங்கள், இது வந்து மூங்கில்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு சானிட்டரி பேட். இந்த சானிட்டரி பேட் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்குங்க. இதில் வெள்ளை நிறம் இல்லை பாருங்கள், அந்த மாதிரி ப்ளீச் செய்து வெண்மையாக காட்டக்கூடிய அந்த நிறமிகள் எதுவுமே இதில் இல்லை. இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சுற்றுச்சூழலுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு மேல்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸை உருவாக்கக்கூடிய அந்த ட்ரை நெட் கவர்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் போல் இருக்கும். அது தொட்டு பார்த்தீங்கன்னாவே மென்மையாகவே இருக்காது. அந்த மாதிரி நாப்கின்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அது அதிக அளவில் உங்களுடைய உடலில் இன்ஃபெக்ஷன்ஸை உருவாக்குது. அதனால இயற்கையான காட்டனில் தயாரிக்கப்பட்ட சானிட்டரி பேட்களும் கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் பேட்ஸும் கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதில் ரொம்பவே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்த சானிட்டரி பேட்ஸை அதிக நேரம் உபயோகப்படுத்துவாங்க அந்த ஒரே பேடையே. இதனால உங்களுக்கு அந்த இடத்துல ரேஷஸ், இச்சிங், இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஏற்படுது. 4 அல்லது 6 மணி நேரத்துக்குள்ள ஒரு நாப்கினை கண்டிப்பாக நீங்கள் மாற்றியே ஆகணும். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணொளி உபயோகமாக இருந்த மாதிரி உங்களுடைய அன்பானவர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இது போன்ற உங்களுடைய உடலுக்கு அவசியமாக தேவைப்படும் குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி. அல்சர் இருக்கிறவங்க அதுலேருந்து சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு காணொளி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்.